எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் சமூக நீதி நிலைநாட்டப்படும். ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை 100 அடி ஆழமான குழியில் தோண்டி புதைத்து ஒழித்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே 10.5 விழுக்காடு அவர் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு கொடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் அதை கெடுத்தார். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார், ஸ்டாலின் அதை கெடுத்தார். இந்த துரோகி ஸ்டாலின், இந்த துரோகி திமுக, இந்த சமுதாயத்தின் எதிரி, இந்த சமுதாயத்தின் துரோகி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி, எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி வேண்டுமென்று. அதற்கு காரணம் யாரு தெரியுமா? இங்க இருக்கின்ற ஒரு ஊழல் பெருச்சாலி ஏவா வேலுதான் அதற்கு காரணம். இன்னைக்கு அவருடைய மகன் தான் இந்த தொகுதி பொறுப்பாளரா. கொள்ளடிச்ச பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க. 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், கொள்ளடிச்ச பணத்தை தேர்தல் நேரத்தில் உனக்கு தரேன். இதை தவிர இந்த மாவட்டத்தில் ஏதாவது செஞ்சீங்களாடா நீங்க? நந்தன் கால்வாய் திட்டம், நந்தன் கால்வாய் கேட்டு கேட்டு புளிச்சு அழிச்சு போச்சு. இந்த மாவட்டத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணில் இதே மேடையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து இந்த மாவட்டத்தின் மக்களுக்காக திட்டங்களை 5 கோரிக்கை 15 வாக்குறுதிகளை அறிவித்தார். அதில் ஒரே ஒரு வாக்குறுதி கூட ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி, முக்கிய வாக்குறுதி, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தென்பெண்ணையாறு, பாலாறு, செய்யார் இதை நாங்கள் இணைப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த மண்ணுக்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது மன்னிக்க முடியாது. தென்பெண்ணை ஆற்றிலே வெள்ளம் காலத்திலே தண்ணி அவ்வளவு தண்ணி கடல் கலக்கிறது. அதை இந்த பகுதிக்கு திருப்பி விட வேண்டும். இதுதான் திட்டம். இப்படி எவ்வளவு ஏமாற்று வேலைகளை செய்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி. இப்படி துரோகம் செய்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்த திமுகவை விரட்டியடியுங்கள். வேண்டாம். 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆண்டு விட்டார்கள். தமிழ்நாட்டை கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக போதும், அவர்கள் போதும், ஆண்டது போதும். நிர்வாகம் என்ன தெரியல அவருக்கு ஸ்டாலின் அவர்கள். விவசாயம் என்னன்னு தெரியாது, நெசவுனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு விவசாயிகள் மட்டுமில்லை, நெசவாளர்கள் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஆட்சியில விவசாயத்திற்கு தனியாக பட்ஜெட் போடப்படும். அத்துணை விவசாயிகளுக்கும் நீங்க சொல்லுங்கள். நம்ம ஆட்சியில விவசாயிகளுக்கு, நெசவு தொழிலுக்கு தனியாக பட்ஜெட் போடப்படும். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில டாஸ்மாக் கடை பாதுகாப்பதற்கு 5 பேர். ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எத்தனை பேரு? ஒருத்தர் தான். படிக்கிறதுக்கு ஒருத்தவர், குடிக்கிறதுக்கு. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற வாதியார் ஒருத்தவர் தான். ஆனால் டாஸ்மாக் கடைய, டாஸ்மாக் சரக்கு பாதுகாக்கிறது 5 பேர் நியமனம் பண்ணிருக்கின்ற கேடுகட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் தான் கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், LSD, பென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டைன், வெள்ளக்காரன் என்னென்ன போதை பழக்கம் இருக்கோ அத்தனையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி. ஏன்னா
5 ஆண்டு காலம் இவங்க தெரு தெருவா கஞ்சா விற்கிறானுங்க, தெரு தெருவா போதை மாத்திர. அதனாலதான் நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போதையும் கஞ்சாவிலையும் ஒரு திமுக கட்சிக்கார அந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர் சங்க நிர்வாகி 2.5 வயசு குழந்தையை கெடுத்து கொலை பண்ணிட்டான். கும்மிடிப்பூண்டியில 8 வயசு குழந்தைய கஞ்சா அடிச்சுட்டு போதைய 8 வயசு குழந்தைய ஒரு கெடுத்து விட்டான்.